குடித்துவிட்டு நடிகை ஷகிலா அப்படி செய்வாங்களாம், அதனால் தான் தாக்கினேன். வளர்ப்பு மகள் அதிரடி பேட்டி. இணையதளத்தில் வைரலாகும் அந்த வீடியோ. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை ஷகிலா மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. தமிழிலும் ஜெயம், பாஸ் என்கிற பாஸ்கரன் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கும் அவங்க தற்போது சினிமாவிலிருந்து ஒதுங்கி யூடியூப் சேனலை நடத்தி வராங்க. மேலும் பல யூடியூப் சேனலுக்கு பேட்டியையும் அளித்து வராங்க. இந்த சூழல்ல ஷகிலா மீது தன் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை அவரது வளர்ப்பு மகள் ஷீதல் விளக்கியிருக்காங்க. மலையாள திரையுலகில் 18+ திரைப்படங்களில் நடித்து வெகு பிரபலமானவங்க தான் நடிகை ஷகிலா. சில்க் சுமிதா பீக்கில் இருந்தபோது சினிமாவுக்குள் வந்த ஷகிலா சில்க் நடித்த படத்தின் மூலம்தான் அறிமுகமானாங்க. நடிகை சில்குக்கு போட்டியாக ஷகிலா அவங்கள முன்னிறுத்தினாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் ஸ்மிதா அவங்க தற்கொலை செய்து கொண்டதால் அடுத்ததாக வந்த கவர்ச்சி நடிகைக்கு ஷகிலாவுக்கு பின் நிலையே இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அவர் நடித்த பல திரைப்படங்கள் தொடர்ந்து ஹிட்டடித்து கொண்டே வந்தது. மலையாள ஸ்டார்களான மோகன்லால், மம்முட்டி ஆகிய 2 பேருமே படு பிஸியாக இருந்த நேரத்தில் கூட அவர்களின் படங்களுக்கு போட்டியாக திகழ்ந்தது ஷகிலா நடித்த படம்தான். உதாரணமாக கின்னார் தும்பிகள் என்ற படம் 100 நாட்கள் மேல் ஓடி சாதனை படைத்தது. அதனை பார்த்த ஒட்டுமொத்த மலையாள திரையுலகும் ஆச்சரியமடைந்தாங்க. முக்கியமாக மோகன்லால், மம்பட்டி உள்ளிட்டோர் ஷகிலாவின் படங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சி வேலைகளை பார்த்ததாகவும் ஒரு பேச்சு காலங்காலமாக இருந்து வந்தது. ஷகிலா தனது வாழ்க்கையில் ஏகப்பட்ட காதல் தோல்விகளை சந்தித்தாங்க. அதனை அவரை சொல்லியும் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு தகவலின்படி அவர் அஜித்தின் மைந்துள்ளாராம் ரிச்சர்ட் மீது சிறு வயதிலே காதல் இருந்ததாகவும் பேச்சு ஒன்று ஓடியது. காலங்கள் செல்ல செல்ல ஷகிலாவிற்கு பட வாய்ப்புகள் குறைந்து வந்தது. இதனடுத்து சினிமாவிலிருந்து ஒதுங்கிய அவங்க டிவி நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. மேலும் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்காங்க. சொந்தமாக ஒரு யூடியூப் சேனலையும் நடத்தி வராங்க. இந்த சூழலில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவங்க கலந்து கொண்டு தன் மீது பிறருக்கு இருந்த பார்வையை மாற்றி காட்டினாங்க. அந்த சமயத்தில் தான் ஷகிலா என்ற திருநங்கையை தனது வளர்த்து மகளாக ஏற்றுக்கொண்டாங்க ஷகிலா. அவரது செயல் பலரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. அவருக்குள் இப்படி ஒரு குணம் இருப்பதை பார்த்து சந்தோஷமடைந்தாங்க. ஆனால் இப்போது ஷகிலா தன்னுடைய வளர்ப்பு மகள் ஷீதல் ஆகியோரின் உறவுக்கு இடையே பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஷகிலா மீது ஷீதல் கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அது மட்டுமின்றி ஷகிலாவின் வழக்கறிஞர் மீது அவர் தாக்குதல் நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. தாய் மகளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை என்று பலருமே கேள்வி கேட்க தொடங்கியுள்ளாங்க. இந்த நிலையில ஷகிலா மீது எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து மகள் ஷீதா பேசுகையில், ஷகிலா குடி போதையில் எனது தாய் மற்றும் சகோதரி குறித்து மோசமாக பேசினாங்க. அதனால் தான் சண்டை வந்தது. தினமும் குடித்துவிட்டு வந்து என்னை ஷகிலா கடுமையாக தாக்குவாங்க. அவங்க என் முதலில் அடித்தாங்க. அதனால் தான் நான் திருப்பி அடித்தேன். பிறகு அவரது வழக்கறிஞர் சமாதானம் பேச வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து எங்கள் தலைமுடியை பிடித்து கொண்டாங்க. அதன் காரணம் தான் எனது அம்மா அவரை அடித்தாங்க என்று தெரிவித்திருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.